அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநீரி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த திருமந்திர ஞான வேள்வியில் நாம் மூன்றாம் தந்திரத்திலே பிராணாயாமம் என்கிற பகுதியில் மேலும் சில பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருமூல தேவநாயனார் பிராணாயாமத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிராணனை எவ்வாறு வாங்கி நிறுத்தி வெளியே விட வேண்டும் என்கிற அந்த செய்தியை ஒரு பாடலிலே அருமையாக சொன்னார் என்று சொல்லி அந்த பாடலை நாம் சிந்தித்தோம். ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தில் ஆறுதல் கும்பகம் 64 அதில் ஊறுதல் 32 அது ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே என்று அந்த பாடலை அவர் தெளிவுபட கூறினார். காற்றை உள்ளே வாங்கி நிறுத்தி வெளியே விடுகின்றதை இயல்பாக நிகழ்கின்ற நிகழ்வாக கருதாமல் அதை முறையாக செலுத்துகின்ற பாங்கிலே நாம் செய்வோமேயானால் அதனால் விளைகின்ற பயன்கள் ஏராளம் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அப்படி காற்றை வாங்குவதும் நிறுத்துவதும் வெளியே விடுவதும் கால அளவின்படி அதை ஒழுங்குபடுத்துவதும் இட ஒழுங்கின்படி அதை ஒழுங்குபடுத்துவதுமாக 2 முறையிலே அதை சரி செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அப்படி பார்க்கிற பொழுது இடாநாடி வழியாக அந்த காற்றை வாங்கி அப்படி வாங்குகிற பொழுது அதை 16 மாத்திரை என்கிற அளவிலே அதை வாங்கி பின்னே அதை உள்ளே நிறுத்துகின்ற பாங்கிலே கும்பித்தல் என்கிற செயலாக அதை 64 என்கிற மாத்திரை கணக்கிலேயும் பிறகு ரேசித்தல் என்கிற அந்த முறையில் அதை 32 மாத்திரை என்கிற கணக்காகவும் செய்ய வேண்டும். ஒன்றின் கண் மாறுதல் வஞ்சகமாமேனர். இந்த ரேஷியோ அளவு மாறுமேயானால் அது முறையான பிராணாயாமமாக இருக்காது, அதில் தவறு நிகழும் என்று குறிப்பிடுகின்றார். நமக்கு இப்பொழுது அந்த பூரித்தல் கும்பித்தல் ரேசித்தல் என்று சொல்லுகிற அந்த 3 செயல்களும் நிகழ்கின்றனவா என்று கேட்கிற பொழுது பூரித்தலும் ரேசித்தலும் நிகழ்கின்றன, கும்பித்தல் நிகழ்வதில்லை. பூரித்தலும் ரேசித்தலும் நிகழ்ந்தாலும் கூட அது முறையாக நிகழவில்லை. அப்படி நிகழாததுதான் நம்முடைய உடலினுடைய தேய்மானத்திற்கு காரணம் என்று சொல்லுகிறார். இந்த மாத்திரை அளவை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளே 16 மாத்திரை அளவு அதை உள்ளே இழுத்து அதே போல 4 பங்கு நேரம் அதை உள்ளே கும்பித்து பிறகு பூரித்தலுக்கு எத்தனை நேரம் ஆயிற்றோ அதே போல 2 மடங்கு நேரம் ரேசித்தலுக்கு செய்து
இந்த பிராணனை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதுதான் பிராணாயாமத்தில் குறிப்பிடுகின்றார். அதில் அவர் சொல்லுகிற பொழுது, இந்த மாத்திரை கணக்கை சொல்லுகிற பொழுது அதை எப்படி கொள்வது என்கிற செய்திக்கு வருகிற பொழுது மந்திரத்தை அடிப்படையாக வைத்து அதை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். மந்திரம் அது எப்படி என்று சொன்னால், சத்குரு உபதேசம் செய்து அந்த மந்திரத்தை பெற்று அந்த மந்திரத்தை கொண்டு நீங்கள் அளவு அமைத்துக் கொள்ள வேண்டும். மந்திரங்களை குறிக்கொள்ளாமல் செய்யப்படுகிற பிராணாயாமம் பயன் தராது என்று திருமூலர் தெளிவாக பேசுகிறார். இப்போ பிராணாயாமம் இப்போ நாம மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் செய்கிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யோக முறை அதெல்லாம் போய் செய்கிறார்கள். அப்படி செய்கிற பொழுது அதனால பயன் விளையுமா விளையாதா என்கிற அந்த கேள்விகளுக்கு ஒருவர் இப்போ இந்த மூச்சு பயிற்சி சரியாக தெரிஞ்சு போயிடுச்சு, எப்படி செய்யணுங்கிற மூச்சு பயிற்சி தெரிஞ்சிருச்சு, ஒரு நேராகவே அதில் இறங்குறாருன்னு வச்சுக்குவோம். என்னங்க 16, 64, 32 அவ்வளவுதானே செய்து விடலாம் என்று அவர் இறங்குவாரே, ஆனால் அது பலன் அளிக்குமா அளிக்காதா என்பதுதான் கேள்வி. அது திருமூலர் சொல்லுகிற பொழுது அது நினைத்த பயன் தாராது என்று சொல்லுகிறார். இந்த மந்திர கணக்குக்கு, மாத்திரை கணக்குக்கு எதை கொள்ள வேண்டும் என்றால் மந்திரங்களைத்தான் கொள்ள வேண்டும். ஒருவேளை குருவினுடைய உபதேசம் கிட்டவில்லை, கிடைக்கல என்று சொன்னால் பொதுவாக இருக்கக்கூடிய பிரணவ மந்திரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுக்கிற பொழுது ஒரு மாத்திரை கணக்குக்கு அம் என்ற அந்த பிரணவத்தினுடைய நிலையாக எடுத்துக்கொள்ளலாம். அம் என்பதை ஒரு மாத்திரையாக எடுத்துக்கொள்ளுகிற பொழுது அம் உம் அதையும் ஒரு மாத்திரையாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது 2 மாத்திரைக்கு ஒன்றாகவே ஓம் என்று எடுத்துக்கொள்ளலாம். 2 மாத்திரைகளுக்கு மேலே போகுமானால் ஓமையே அளவடை கூட்டி சொல்லலாம். ஓங்காரத்தினுடைய காலத்தை நீட்டலாம். இப்படியாக பல்வேறு நிலைகளிலே இந்த மாத்திரைகளை கணக்கிடுவதற்கு மந்திரங்களை அடிப்படையாக கொண்டு, குறிப்பாக அந்த அம் சம் கொண்டு சொல்வதுதான் அம்ச மந்திரம் என்று அதை குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹம்ச மந்திரம் என்பது எதற்காக என்று சொன்னால், பூரித்தலுக்கும் ரேசித்தலுக்கும் அதை மாத்திரையாக பயன்படுத்துவது. அந்த ஹம்ச மந்திரம் தான் திருப்பி போடுகிற பொழுது சம் அம், அது சோக மந்திரம். அந்த சோகம் என்பது பாவித்தல், பாவனை, சோகம் பாவனை. அது நம்முடைய இதில் வருகிற போது சிவோகம் பாவனை என்றெல்லாம் அப்படி தொடர்ந்து போகிறது. எதற்கு இதெல்லாம் சொல்லப்பெறுகிறது என்று அடிப்படையாக பார்க்கிற பொழுது, இதை அப்படி உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியே விடுகிற பொழுது மாத்திரை கணக்கை நாம கவனிக்கணும். ஒரு கால அளவு அதுக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்லுகிறார். மந்திரங்களை சொல்லுவதற்கு அதற்குத்தான் அது 3 முறையாக வைத்தார்கள். அதை வாய் விட்டு சொல்லுகிற முறை, 2வது நம்முடைய நாவை மடித்து ஒலி நம்முடைய காதிற்கு மட்டும் கேட்கிற மாதிரி சொல்லுவது, அதுக்கு உபாஞ்சுன்னு பேரு. 3வது முறை மனசுக்குள்ளேயே சொல்லுவது, அது மானதம். வாக்காக சொல்லுவது, உபாஞ்சாக சொல்வது, மானதமாக சொல்லுவது. வாக்காக சொல்லுவது சரியையாளருக்கு, உபாஞ்சாக சொல்லுவது கிரியையாளருக்கு, மானதமாக சொல்லுவது யோகியருக்கு. அப்ப இந்த யோகம் செய்கிறவர்கள் இந்த மந்திரங்களை மானதமாக சொல்லி கால அளவை கணக்கு செய்து கொள்ள வேண்டும்.
கால அளவு கணக்கு பண்ணுவதற்கு இந்த மந்திரங்கள் அவசியம் தேவை. எனவே பிராணாயாமம் செய்கின்றவர்கள் கால அளவை கொண்டு பிராணாயாமம் செய்கிற பொழுது கால அளவு மந்திரங்களினுடைய கால அளவாகத்தான் அது இருக்க வேண்டுமே தவிர அடைய வேண்டிய பொருள் எது என்பதில் தெளிவு இருக்க வேண்டும். நாம் சரியை செய்தாலும் சரி, கிரியை செய்தாலும் சரி, யோகம் செய்தாலும் சரி, அது நமக்கு இந்த யோகத்தினுடைய விளைவாக நாம் பெற வேண்டிய பொருள் எது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். ஏன் அப்படி ஒரு தெளிவு வேண்டும் என்று சொன்னால், அந்த பெற வேண்டிய பொருள் எது என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு உறுதிப்பாடு ஏன் வேண்டும்னா, அதுக்கு முன்னாலேயே பெற வேண்டிய பொருள்கள் நாம் கேட்காமையே வரும். எனவே அவற்றால் திருப்தி அடைந்து நாம் அடைய வேண்டிய பொருளை விட்டுவிடக்கூடாது என்பதற்கு. உதாரணமாக பிராணாயாமமோ பிரத்யாகாரமோ நாம் செய்கிற பொழுது நம்மையும் அறியாமல் நமக்கு ஒரு ஆற்றல் வந்து விடுகிறது. ஆற்றல் வந்த உடனே நமக்கு என்ன தோணுகிறது? ஆற்றல் வந்த உடனேயே, ஆற்றல் வருகிற பொழுதே ஆற்றல் உடையவர் என்ன எண்ணுகிறார்? மற்றவரை விட தம்மை உயர்ந்தவராக கருதுகின்ற பாங்கு வந்து விடுகிறது. அதுதான் ரொம்ப ஆபத்து. ஏதாவது ஒரு விதத்திலே மற்றவரை காட்டிலும் தாம் உயர்வு என்று கருதுகிற பொழுது நாம் செய்கின்ற தவத்தினுடைய பலன் அடிபட்டு போகுது. அதுதான் ரொம்ப ஆபத்தானதாக இருக்கு. அதான் ஜான் ஏறுனா முழஞ்சு அறுக்கிறதுங்கிறது வேற எதுலையும் இல்லை, இதில் தான். வேற எதுக்கோ சொன்னாங்க, இதுக்கு தான் சொன்னாங்க, அது வேற எதுக்கோ வந்துருச்சு. இதில் என்ன பண்ணுவான், ஆன்ம நிலையில் அந்த விசாரணையில் ஒரு ஜான் ஏறிடுவான். இந்த ஏறின உடனே கீழே எல்லாத்தையுமே இப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவான். இந்த ஏறினதே ஒரு ஜான் தான். இந்த ஒரு ஜான் ஏறின உடனே இருக்கிற உயிர் கூட்டம் எல்லாத்தையும் மனுஷனையும் சேர்த்து புழு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவான். இது தனக்கே இந்த பெரிய ஒரு ஆற்றல் வந்து அப்படி ஜான் ஏறினோடனே இந்த நினைப்புனாலேயே கீழே முழ இறங்கிடுவான். இந்த வர வாங்கினவெல்லாம் காலியானது இப்படிதான். அதனால ஒன்று தெளிவா தெரியுது, எந்த காலத்தை முன்னிட்டு வர வாங்கக்கூடாது. ராமபிரான் ஜெயிச்சுட்டாரு, வெற்றி பெற்றுட்டார். வெற்றி பெற்ற உடனேயே தேவாதி தேவர்கள்லாம் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். இந்திரன் வந்தான், இந்திரன் கூட்டத்தில் இருக்க அத்தனை தேவர்கள், பிரம்மா, உருத்திரன் எல்லாரும் வந்தாங்க. கடைசியா வந்தது அவங்க அப்பா தசரதன். ராமனுக்கு அப்பா தரிசனம். உடனே தசரதன் சொன்னா, நான் வந்து ஒருவேளை என்னுடைய பல்வேறு செயல்கள்னால ஒருவேளை எனக்கு வேறு ஏதாவது பிறப்பு வருமோ அல்லது வேறு ஏதாவது நிலை வருமோன்னு நினச்சேன். ஆனால் என்னை கொண்டு போய் சொர்க்கத்தில் வச்சுட்டாங்கப்பா. என்ன சொர்க்கத்தில் வச்சதனுடைய காரணம் என்னன்னு கேட்டேன். நீ வந்து ராமனை பிள்ளையா பேத்திய, அதனால் உனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க. நான் எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமாப்பா எனக்கு. உன்னால எனக்கு இந்த சொர்க்கம் கிடைச்சிது. கொஞ்ச நெஞ்சம் இல்லை, கோடானு கோடி யுகங்கள் வந்தாலும் என் பேர் நிலைக்குமாறு செய்தது நீதானே. நான் எத்தனையோ போர் செய்திருக்கலாம். தயரதன் என்று சொன்னால் 10 திக்குகளிலும் வெற்றி கொண்டவன் அர்த்தம். 10 தசம்னா தச திக்குகளிலும் ரதம் செலுத்தி வெற்றி பெற்றவன் அவன். ரதம் செலுத்துறதுல பெரிய அவன். அதனால நான் உன்னால அல்லவா இந்த பெருமை பெற்றேன் அப்படின்னு சொன்னான். அத்தோட நிறுத்திருக்கலாம்ல. தசரதன் சொன்னான், அதுக்கப்புறம் நீ ஏதாவது 2 வரம் கேளுன்னா. யாரு? சில பேர் திருந்தவே மாட்டாங்க. 2 வரம் ஏற்கனவே கேட்டு கொடுத்துதான் மொத்த ராமாயணமே. அங்கேயே திரும்பவும் ராமன்கிட்ட போய் 2 வரம் கேளு. அதுவும் 2 வரம். ஒரு வரமாவது ஏதாவது தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்கலாம். ஒன்று கிடிக்கிற மாட்டின மாதிரி 2 கிடிக்கிற மாட்டுற மாதிரி 2 வரங்கள். அதனால ராமரை கேட்பாரு வரம். அது போல இந்த வரம் பெறுதல்
என்பதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுதான் நம்முடைய சான்று. வரம் பெற்றவர்கள் வாழ்ந்ததாகவே நீங்கள் மொத்த புராணத்தையும் பார்த்தீங்கன்னா வரம் பெற்றவங்க எவனுமே நல்லா இருந்த மாதிரி கிடையாது. பெற்ற வரத்தாலேயே அழிஞ்சு போவாங்க. அதுதான் நடந்திருக்கு. இந்த ஆற்றல் எவ்வளவு அந்த ஆற்றல் வந்தாலும் இந்த ஆற்றல் இவன் கொடுத்தது தான், இவன் கொடுத்த இந்த ஆற்றல் தேவையில்லை, இவன் தான் வேணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும். உனக்கு ₹1,00,000 தரேன்னா தேவையில்லைப்பா, அந்த ₹1,00,000 நீ எடுத்துக்க, எனக்கு வேணுங்கிறது நீ தான். அது கொஞ்சம் டயம் ஆகும், பரவாயில்ல, ₹1,00,000 நீயே எடுத்துட்டு போ, நீ எனக்கு வேணும், எப்போ நீ வரியோ அப்போ வா, உனக்கு ₹1,00,00,000 தரேன். கோடின்னா கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும். லட்சம் அவ்வளோ டெம்டிங் இல்லை, கோடினா கொஞ்சம் டெம்டிங்காக இருக்கு. எதுக்கு நாளைக்கு வா, நான் யோசிச்சு வைக்கிறேன். கோடின்னா 1 கோடி இல்லைப்பா, நான் சொன்னது 100 கோடி. அப்போ இப்போவே யோசிச்சிட்டேன், நான் முடிவுக்கு வந்துட்டேன். தெர் இஸ் ஆல்வேஸ் எ பிரைஸ் டேக் அப்படின்னா. எல்லாருமே விலைக்கு வாங்கப்படக்கூடியவர்கள் தான், விலை தான் வித்தியாசம் அப்படின்னு ஒரு மேலை நாட்டவன் சொன்னான். அவன் எழுதின ஒரு நாவலுக்கே பேர் வச்சான், தெர் இஸ் ஆல்வேஸ் எ பிரைஸ் டேக்னு. இங்கே இருக்கிற இளைஞர்கள் பெரும்பாலானவர்கள் படித்திருப்பார்கள். ஜேம்ஸ் ஹெட்லி சேஸ் அவன் ஒரு நாவலுக்கு பேர் வச்சான், தெர் இஸ் ஆல்வேஸ் எ பிரைஸ் டேக். அதில் சொல்லுகிற பொழுது நடுவில் சொல்லுவான் அவன் சேஸு, எவ்ரிபடி கேன் பி பாட், ஒன்லி த பிரைஸ் டிஃபர்ஸ் அப்படிமா. அதுபோல் மனிதர்களுடைய அந்த இயல்பு சைக்காலஜியை வச்சு சொல்றான். பட்டு ஓடும் செம்பொன்னும் ஒக்கதே நோக்குவார், அவர் கூணும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்ட அவர்களின் விளங்கிறார். எனவே சிவனடியார்களை பற்றியும் சைவ நெறியை பற்றியும் தெரியாத நிலையிலே அவன் எழுதிய ஸ்டேட்மெண்ட் அது. ஒருவேளை இந்த சைவ நெறியும் சிவனடியார்களையும் பெரிய புராணத்தையும் அவன் படிச்சிருந்தான்னா, ஆகா இதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்குன்னு அதே நாவலில் எழுதியிருப்பான் இல்லையா? அவர்கள்லாம் அதெல்லாம் துச்சமாக தூக்கி போட்டவர்கள், அதெல்லாம் தேவையே இல்லை. அந்த அளவிற்கு அந்த சிவமே வேணுங்கிற. அப்ப இந்த யோகத்தை செய்கிற பொழுது அதுதான் பின்னால சொல்லுவார், அட்டமா சித்தியில சொல்லிட்டு வருவார், ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டுகிற பொழுது இயமம் முடிச்சியா ஒரு ரிவார்டு, நியமம் முடிச்சியா இன்னொரு ரிவார்டு, ஆசனம் முடிச்சியா இன்னொரு ரிவார்டு. இந்த ஒரு ரிவார்ட், இந்த ஒரு பரிசு, இந்த ஒரு பெருந்தன்மை இறைவனால் தரப்படுகிற பொழுது அதை பெற்ற உடனேயே இதுதான் முடிவு என்று அங்கே நின்று விடக்கூடாது. அதை தூக்கி போட்டுறணும், இது வேண்டாம் எனக்கு, இது இல்லையே நான் கேட்டது என்று. நான் சொன்னேன் என்னன்னு தெரியல உங்களுக்கு இந்த கதை, ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருப்போனா என்ன, எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த பசங்களுக்கு கதை சொல்லும் பொழுது இப்பெல்லாம் ரொம்ப கவனமாக சொல்லணும் கதை. நாம பழைய கதையெல்லாம் அவனுக்கு சொன்னா அவன் அதுக்கு பின்னால ஒரு டெய்ல் பீஸ்னு அதுக்கு பின்னால ஒரு கதை வச்சிருக்கிறான். இந்த கதைக்கே நம்ம ஒரு கதை, அதனுடைய கண்டினியூஷன் உங்களுக்கு பார்ட் 2 தெரியுமான்னு கேட்குறான். நம்ம ஒரு கதையை சொன்னா, சார் அது நீங்க சொல்றது பார்ட் 1, பார்ட் 2 உங்களுக்கு தெரியுமாங்கிறான். இந்த ஒரு மரம் வெட்டுற ஒருத்தன் காட்டுக்கு போறான், மரத்தை வெட்டுறான், கதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மரத்தை அவன் வெட்டுகிற பொழுது அந்த ஆத்தங்கரை ஓரமாக இருந்தது. அதை வெட்டுகிற பொழுது அந்த கோடாரி என்னாச்சு, கை ஸ்லிப்பாகி நழுவி போய் அந்த ஆற்றுல விழுந்துருச்சு. அவங்ககிட்ட இருக்கிற ஒரே மூலதனம் அதுதான். உடனேன்னு கோன்னு கதறி அழறான். உடனே என்னாச்சு சொல்ற, கதை சொல்ற, உடனே கரெக்டாக சொல்கிறான், தேவதை வந்ததுங்கிறான். தேவதை வந்தது, கேட்டுச்சு, என்னாச்சுன்னு கேட்டுச்சு, கோடரி விழுந்துருச்சுன்னு. உள்ள போய் எடுத்துட்டு வந்து என்ன கொடுத்தது, ஒரு தங்க கோடாரி கொண்டு வந்து கொடுத்தது. உடனே அவன் சொன்னா இது என்னது இல்லை அப்படின்ட்டான், திஸ் இஸ் நாட் மைன். உடனே கொண்டு போய் என்ன பண்ணிச்சு, அடுத்ததா போய் உள்ள இருந்து ஒரு வெள்ளி கோடாரி எடுத்துட்டு வந்தது. அப்பவும் அவன் என்ன சொல்றான், இது என்னது இல்லை அப்படின்னா. அப்புறம் மூணாவதா உள்ள போய் அவனுடைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்த உடனே இவன் என்ன சொன்னான், இதுதான் என்னதுன்னு. ஆஹா, உன் நேர்மையை ரொம்ப நான் மெச்சுறேன், அதனால உன் நேர்மையை பாராட்டி உனக்கு இந்த 3 கோளாரையும் கொடுத்துட்றேன் அப்படின்னுட்டு. இது தாண்டா கதைன்னு சொன்னா, சார் நீங்க இது பார்ட் 1 தான் சொல்லியிருக்கீங்க, இதுக்கு பார்ட் 2 உண்டு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டான்.
அது என்னடா அதை பார்ட்டுன்னு வீட்டில் கொண்டு போய் கொடுத்தானா இந்த 3 கோடாரியும். ஆமாம், அவன் சம்சாரம் என்ன பண்ணிச்சு, என்னது இப்படி ஒரு தேவதை கொடுத்ததா, என்னையா வெறும் கோடாரியை வாங்கிட்டு வந்திருக்கிற, தங்கக்கூடாது, அதுக்கிட்ட வேற ஏதாவது கேட்டு வாங்கக்கூடாதா அப்படின்னு. இது நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய இரும்பு கோடாரிக்கு பதிலாக அது 2ஐயும் கொடுத்துருக்கு, நாம் திருப்தி அடைய வேண்டாமான்னு. அதெல்லாம் முடியாது, நீ வா போய் திரும்ப அந்த தேவதையை பார்த்து ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வரலான்னு. மறுநாள் இவன் கூடவே அவங்க கூடவே அது வந்துருச்சான். இந்த பொம்பளை வந்த உடனே கூப்பிடியா அந்த தேவதை, அது எப்படி வரும், கோடாரி விழுந்துச்சு அது வந்துச்சு, நான் அழுதே வந்துச்சு அப்படின்னு சொன்னான். சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த அம்மா வந்து சண்டை பேச்சு கீச்சில் டபக்குன்னு என்ன ஆயிடுச்சு, இந்த அம்மா போய் அந்த ஆற்றுல விழுந்துருச்சு சண்டையில். யார் இவன் கதை சொல்கிறான் பையன், நல்ல கவனமாக கேளுங்க, இது நான் சொல்லலை, பையன் சொல்கிறான். விழுந்துருச்சான். எது, இந்த அம்மா சண்டை போட்டு போய் ஆட்டு போய் விழுந்துருச்சான். இவன் உடனே திரும்ப அழுகுறான். உள்ள போன உடனே அந்த தேவதை என்ன பண்ணிச்சு, திரும்ப வந்தது. ஐயோ என் மனைவி விழுந்துட்டான். உடனே உள்ள போய் வெளில கூட்டு வந்து ஐஸ்வர்யா ராமாய் ஒரு பொண்ணா, இதான் உன் மனைவியான்னு கேட்டவன ஆமான்ட்டானா. தேவதைக்கு ஷாக்கா, என்னப்பா நேத்து நல்லா இருந்தியப்பா, நீ இன்னைக்கு என்னப்பா இப்படி ஆயிட்ட, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்ட உடனே இவன் சொன்னானா, நீ போய் உள்ள போயிட்டு இப்போ ஐஸ்வர்யா மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துட்ட, நான் இல்லைன்னு சொல்லுவேன். திரும்பவும் உள்ள போயிட்டு சுஷ்மிதா சென் மாதிரி இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு வந்து இதான் உன் மனைவியான்னு கேட்பேன், நான் இல்லைன்னு சொல்லுவேன். அப்புறம் 3ஆவதா என் மனைவியை எடுத்துட்டு இதானே உன் மனைவியும் ஆமான்னு சொல்லுவேன். உடனே என்ன பண்ணுவேன், 3 பேரையும் வச்சுக்கன்னு என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். நான் ஒன்ன வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியல, அவன் கோடாரி கணக்குக்கு போறான் பாருங்க. நான் என்ன பண்றது, அதனாலதான் உன்னோட போதுன்னு நிறுத்திட்டேன்னா. இப்படி பையன் நம்ம கதை சொல்றான். சரி, கதை எப்படி இருந்துட்டு போகுது. ஆனா அதுல ஒரு கருத்து பாருங்க, அந்த கிரீடினஸ். நம்முடைய இந்த பேராசை தான் நம்முடைய வினை பெருக்கத்திற்கு மூலதனம், ரா மெட்டீரியலே அதுதான். அந்த ஆசை எதனாலே விளைகிறதுனா அறியாமையினாலே விளைகிறது. அதனால நாம் அட்டாங்க யோகம் செய்கிற பொழுது யோகத்திலே விளைகின்ற பலன் கண்கூடாக கிடைக்கும் கையில. இன்னும் சொல்ல போனா பிராணாயாமம் செய்கிறவர்களுக்கு உடல் அந்த 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 உடல் தெளிவு, அந்த உடல் சமாச்சாரம் இதெல்லாம் ஏற்படுகிற பொழுது அவர்கள் மிக மிக ரொம்ப, அதனால தான் மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு செய்ய வேண்டும் சொன்னார். ஏன் சொல்லுகிறார், ஏன் மந்திரத்தை மட்டும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு செய்ய வேணும்னு சொன்னா, எப்பொழுது ஒரு மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு செய்கிறோமோ ஆற்றல் வளர்கிற பொழுது அடக்கமும் வளரும், பணிவும் வளரும். எனவே ஆற்றலும் பணிவும் இருக்கு பாருங்க, இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணைந்து வருகிற பொழுது வெற்றி நிச்சயம். ஆற்றல் வருகிற பொழுது பணிவு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னு வச்சுங்க, இதுதான் பிரச்சனை. அதனால தான் சொல்லுகிறார், நாம இந்த கணக்கு பண்றதுக்கு, இந்த மாத்திரை கணக்கை பண்ணுவதற்கு நீங்க சிவோகம் பாவனையில நின்று சிவசிவ என்று சொன்னீங்கன்னா 2 மாத்திரை, சிவங்கிறதே 2 மாத்திரை தான். இல்ல ஓம் சொன்னா 2 மாத்திரை. இன்னும் பாருங்க 4ஆம் தந்திரத்துல ஓம் அதுக்கு மாதிரியே சொல்லுவார், ஆம் ஈம் ஔம் இதெல்லாம் மந்திரங்களாக சொல்லுவார். ஒலிகள் ஒலி பேதங்கள் மந்திரங்களிலே கணக்கிட்டு குறித்து தரப்படுகிறது. அப்ப இந்த மந்திரங்களை நாம சொல்லுகிற பொழுது அதை ஒரு மாத்திரை கணக்கில் அதை நிறுத்துகிற பொழுது நாம மந்திரம் உபாசித்த, நமக்கு உபாசனை செய்த அந்த குரு மேலையும் உபதேசம் செய்த அந்த பெருமான் மேலையும் அதனுடைய மூலப்பொருள் மேலையும் நம்முடைய கவனம், அதுவும் இது போக போக மேலே பார்த்தீர்கள் சொன்னால் பிராணாயாமத்துக்கு மேலே பிரத்யாகாரம், பிரத்யாகாரத்துக்கு மேலே தாரணை, இப்படி எல்லாம் போகிற பொழுது இன்னும் ஆற்றல் அதிகமாகிக் கொண்டே போகிற பொழுது நமக்கு அங்கே பணிவு ரொம்ப தேவைப்படும், ரொம்ப தேவைப்படும். அதனால தான் எந்த காரணத்தை முன்னிட்டோம், இதெல்லாம் இந்த இந்த ஆற்றலும் இந்த பணிவும் நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் திருமூல தேவநாயனார் சொன்னார், எந்த காலத்தை முன்னிட்டோம் நீ ஒன்னே ஒன்று தெரிந்து கொள், மந்திரங்களை அடிப்படையாக கொண்டு நீ செய்ய வேண்டும். ஏற்றி இறக்கி இரு காலும் பூரித்து, ஏற்றி இறக்கி
இரு காலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை பிடிக்கும் குறியதுவாமே. ஏற்றி இறக்கி இரு காலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. ஏறுதல் இறங்குதல், பூரித்தல் ரேசித்தல். அந்த ரேசித்தல் விட்டுருக்கு, அவ்வளவுதான். பூரித்தல் ரேசித்தல். இப்ப நாம சொன்ன கணக்கு இருக்குது, இந்த 16, 64, 32 இதெல்லாம் வந்து மேக்சிமம் லிமிட். நான் உங்களுக்கு சொன்னேன், இப்ப மேக்சிமமா 16. இப்ப ஆரம்பிக்கும் போது நீங்க 4, 16, 8 அந்த கணக்கில் பண்ணலாம். 4, 16, 8, 2, 8, 4 கூட பண்ணலாம். அந்த 2, 8, 4, 4, 16, 8 இப்படி அந்த கணக்கிலையும் கூட செய்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஏற்றிக்கொண்டே போய் இதுதான் மேக்சிமம். இதுக்கு மேல போக முடியாதுன்னு ஒரு அப்பர் லிமிட் கொடுக்கிறார் அவர். இது அதிகபட்சமாக சொல்லப்படுகிற மாத்திரை கணக்கு. அது ஒரே நாளில் வந்துடாது, பயிர் செய்ய வருகிறது. மூணாம் தந்திரம் முழுமையும் யோகத்தை பத்தி பேசுகிறார், நிரம்ப செய்திகள் சொல்லுகிறார். ஆனால் அத்தனைக்கு அடிப்படையாக ஒன்று சொல்லுவது, இந்த எந்த யோகம் எந்த நிலையில் நின்னாலும் அந்த ஃபைனல் டார்கெட் எது, நாம் சிவத்தை சென்றடைந்து சிவானந்தம் பெறுதல் வேண்டும் என்கிற அந்த குறியீடு மாறக்கூடாது. கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. ஏற்றி இறக்கி இருகாலும் சொன்னார் பிராணன். இருகாலும் சொல்லுகிறார். 2 காத்து இல்லை, ஒரே காத்து தான். போகும்போது இடாநாடி வழியாக போகுது, வரும்பொழுது வலாநாடி வழியாக வருகிறது. போகும்போது அதுக்கு பூரகம்னு பேரு, திரும்ப வருகிற பொழுது ரேசித்தல்னு பேரு, நடுவில் நிறுத்துகிற பொழுது கும்பித்தல்னு பேரு. ஒரே காத்து தான். பிராணன் இடம் நோக்கி பேர் வேறப்படுது, அவ்வளவுதானே. இடம் நோக்கி பேர் வேறுபடுகிற அந்த நிலையிலே ஏறுதலும் இறங்குதலும் எதற்காக நம்ம கணக்கு பண்ணுறோம்னு சொன்னா, ஏறுதலையும் இறங்குதலையும் நமக்கு நோக்கம் ஏறுதலும் இறங்குதலும் இல்லை, அங்க பிடித்தல்ல தான் நமக்கு கணக்கு. ஏறுவது உங்களுக்கு பூரித்தல், இறங்குவது ரேசித்தல். இந்த 2ஐயும் கணக்கு பண்ணி சொல்லிட்டு இருந்தாலும் கூட நமக்கு கவனம் எங்க தேவைன்னா பிடித்தல்ல, அதான் கும்பித்தல். காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. அந்த கும்பித்தல் இருக்கு பாருங்க, இந்த காத்து உள்ள நிக்கிற பொழுது இருக்கு பாருங்க, அப்பத்தான் உங்களுக்கு நிறைய வேலை. காத்து உள்ள போகும்போதும் வெளியில வரும் பொழுதும் அதனால நம்ம அடைகின்ற பயன் எதுவும் கிடையாது. காத்து உள்ளுக்குள்ள இருக்கிற பொழுதுதான் அது பயன். என்னங்க, இப்ப வீட்டில் வேலைக்கு ஒரு ஆள் ஒருத்தர் ஒரு 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 10 தேய்க்கிற அம்மா போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். 10 தேய்க்கிற அம்மா கிளீன் பண்றதுக்காக வராங்க. உள்ள வரும்போது அவங்களால ஏதாவது பயன் உண்டா? வெளியில போகும்போது ஏதாவது பயன் உண்டா? வீட்டுக்குள்ள இருக்கிற பொழுதுதான் என்ன பயன். அப்ப நடுவில் டிவி எல்லாம் பார்ப்பாங்க, காப்பி எல்லாம் நம்ம கொடுக்கணும், அது வேற விஷயம். ஆனா உள்ளுக்குள்ள இந்த வேலை எப்ப நடக்குது? அவங்க உள்ள இருக்கிற பொழுது தானே. என்ன புரியுதா உங்களுக்கு? காத்தை இழுக்க போதோ வெளியில விடுகிற பொழுதோ இல்ல, அந்த காத்து உள்ள இருக்கிற பொழுதுதான் அதுக்கு வேலை. அப்ப உள்ள இருக்கிற பொழுதுதான் வேலை. என்ன, இப்ப வீட்டுக்கு வந்திருக்கிறவங்களை நம்ம எவ்வளவு நாளி இருக்க வைக்கிறோமோ அவ்வளவு நாளி வேலை நடக்கும்னு அர்த்தம். என்ன உண்மையா? அது சரிங்க சார், இவ்வளவு நாள் இருக்க வைக்கணும். அப்ப உள்ளே இருக்கிறது கரெக்டு, ரொம்ப நாளி வச்சிருக்கணும்னு சொன்னீங்க. அப்புறம் வெளியில அனுப்புகிற பொழுது அதுல பாதி நேரம் ஆகுதே. ஆமா, கொஞ்சம் மெதுவாக தான் அனுப்பணும், அவசர அவசரமா அனுப்பக்கூடாது.
மெதுவாக அனுப்பணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டால் உள்ளே இருந்து ரொம்ப பயன்பட்டதுக்கு அப்புறம் அது முழுக்க வீணாயிருக்கும். வீணான சமாச்சாரம் எதுவும் உள்ளே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் வெளியில் தள்ளிடும். அதுக்காகத்தான் உள்ளே இழுத்த நேரத்தை போல 2 பங்கு நேரம் வெளியில் விடுறதுக்கு. காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை. இந்த காற்றை உள்ள பிடிக்கிற அந்த கணக்கு, அந்த உள்ள நிறுத்தி வைக்கிற பொழுது அது ஆற்றுகிற ஆற்றல், அது பின்னால பேசுவார். அதை நிறுத்தி வைக்கிறதுனால என்ன நிகழ்கிறது அப்படிங்கிறது தான் பின்னால பிரத்யாகாரம் தாரணம். இந்த காற்றை பிடிச்சு உள்ளுக்குள்ள நிறுத்துகிற பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம காலை சுத்தி 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 வருகிறது ஒன்று, நாய்க்குட்டி மாதிரி சுத்தி சுத்தி வருது. அது எது? நம்ம மனசு. அப்படியே சுத்தி 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 வருது. அது வரைக்கும் நாம் அது பின்னால் ஓடிக்கிட்டு இருந்தோம். காடு மேடெல்லாம் இழுத்து தெரிச்சு நம்மளை அலைய விட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தா அது நம்ம காலுக்கு கீழே சுற்றிக்கிட்டு இருக்கு. நாம் ஒன்று என்ன பண்ணுறோம், டக்குன்னு ஒரு பந்தை தூக்கி போட்டு போய் பிடிச்சிட்டு வா, அது விறுவிறுன்னு ஓடி போய் அந்த பந்தை கவ்விட்டு வருது. காற்றை பிடிக்கும் அந்த பிடித்தல்ங்கிறது கும்பித்தல். டீப் பிரீத்திங் அதுதாங்க. யார் செய்யறா? ஸ்போர்ட்ஸ் செய்யறான். எதுக்கு? அந்த ஓட்டத்தில் போறதுக்கு நிறைய ஆற்றல் தேவைப்படும். இந்த ஆற்றல் எங்கிருந்து வருது பார்த்தீங்களா? இந்த ஆற்றல் இந்த காற்றிலிருந்து வருகிறது. இந்த காற்றில் எப்படி அந்த ஆற்றல் வருகிறது என்று சொன்னால், பிராணன் இந்த பிளட் முழுக்க போய் பிளட்டை பியூரிஃபை பண்ணுகிறது. லங்ஸ் முழுக்க நிறைந்து அந்த பிளட்டை பியூரிஃபை பண்ணுகிறது. இது மேலோட்டமான ஒரு பயன். இந்த பயனுக்கே அதை அவ்வளவு தூரம் இன்ஹேல் பண்ணி அதை கேப்சர் பண்ணி திரும்ப அதை விடுறோம். டீப் பிரீத்திங்னு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்றோம். டீப் பிரீத்திங், டீப் உள்ள இழுக்கிறதுக்கு அவ்வளவு காற்றை உள்ள வாங்கி அதை நிறுத்தி, அதுக்கப்புறம் நம்ம இந்த பிராணாயாமத்தில் சொல்லுவதே, நீ இழுக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆச்சோ அதை போல 2 பங்கு நேரம் வெளியில விடுறதுக்கு எடுத்துக்கணும். ஏன்னா காற்று முழுக்க அந்த ட்ரேசஸ் கொஞ்சம் கூட உள்ள இருக்கக்கூடாது. அத்தனையும் பிளட்டில் இருக்கிற அத்தனையும் அது வாங்கியிருக்கும் திரும்ப அந்த காற்று. அதனால இந்த காற்று முழுக்க வெளியில விடுவது ஒரு பயிற்சி. அப்ப இந்த வெளியே விடுறது உள்ள இழுக்கிறது ஒரு பக்கம், நடுவில் இந்த உள்ள நிறுத்துற பொழுது இது ஏற்படுகிறது இருக்கு பாருங்க. அது ஒரு அந்த காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. கூற்றை உதைக்கும் குறியினர். கூற்றுவனை உதைத்தது யாரு? காலனை. அது என்ன அர்த்தம்? கூற்றுவனை உதைத்தல் அப்படின்னு சொன்னா, காலனை உதைக்கிறதுன்னு சொன்னா காலனுக்கு மேல இருக்காதா தானே காலனை உதைக்க முடியும். இப்ப எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவரை போய் நான் காலர் எப்படி உதைக்கிறது? எனக்கு கீழே இருந்தா தானே உதைக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? கீழே இருந்தா தான் உதைக்க முடியும். அப்ப நாம இதனால இந்த கால தத்துவத்துக்கு மேல போயிருவோம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், வித்யா தத்துவத்தில் இருக்கிற கால தத்துவம், இந்த காலத்தை தாண்டி அப்படி மேல சிவ தத்துவத்துக்கு போயிடுவோம். அப்படி போனாதான் இது காலுகிட்ட வரும், உதைக்க முடியும். அப்ப அந்த காலன் என்று சொல்லக்கூடிய ஒன்றை, அந்த கால தத்துவத்தை தாண்டுவது, நேரத்தை தாண்டுவது, இதெல்லாம் குறிப்பாக சொல்லுகிறார். அப்ப இந்த பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்துவது என்பது காலம் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை கடப்பதற்கு ரொம்ப ஒரு அரிய நிலையாக விளங்குகிறது. அதைத்தான் இங்க சொல்ற, ஏற்றி இறக்கி இரு காலும் பூரித்து. பூரித்துன்னு தான் சொல்றாரே தவிர அந்த ரேசித்து அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அதுல காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. அதே கூட இன்னொரு இடத்துலயும் அதே இதுல சொல்றார், கூடம் எடுத்து குடிபுக்க மங்கையரு ஓடுவர் மீளுவர் 12 அங்குலம்
நீடுவரு என் விரல் கண்டிப்பரு நாள் வீரல் மீளக்கொளின் கோலம் அஞ்செழுத்தாமே. ரெண்டு பெண்கள், நாட்டியம் ஆடுகிற பெண்கள் பெரிய அரங்கத்தை தேர்ந்தெடுத்தார்கள். ரொம்ப பெரிய அரங்கம். அது எப்படி சொல்லலாம், டயஸ்ன்னு சொல்லலாமா? பெரிய அரங்கமா அவங்க ரெண்டு பேரும் நாட்டியம் ஆடுறது. அந்த அரங்கத்தை பார்த்தால், அந்த நாட்டியம் ஆடுகிற மேடையை பார்த்தால் அவ்வளவு அற்புதமாக அழகாக இருக்கிறது அந்த நாட்டியத்தை. அவர்கள் எப்படி ஆடுகிறார்கள் இந்த இருவரும் சொன்னா, அவர்கள் அற்புதமாக ஆடிக்கொண்டே முன்னால போவார்கள், பிறகு பின்னாலே வருவார்கள். அப்படி முன்னால போவதும் பின்னால வருவதுமாக இந்த இரு பெண்களும் ஆடுகிறார்களாம். கூடம் எடுத்து குடிபுக்க மங்கையரு ஓடுவர் மீளுவர் 12 அங்குலம். மேடை பெரிய மேடைங்க. அது பாட்டுக்கு மேடைன்னா இந்த மாதிரி மேடை இல்லை, இது மாதிரி 10 பங்கு. அந்த நீளமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், ஒரு 20 அடின்னு வச்சுக்கோங்களேன். 20 அடி நீளம், 20 அடி நீளம். சில சமயம் சில டயஸ்லாம் 30 அடி நீளம் இருக்கும். 30க்கு 20 இல்லைன்னா 30க்கு 40, அவ்வளோ பெரிய 40 நீளம், 30 அடி. அந்த மாதிரி இதில் இப்ப இந்த பெண்கள் ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள். எப்படி ஆடுறாங்க? முன்னும் பின்னுமா ஆடுறார்கள், அபிநயம் பிடிக்கிறார்கள், அற்புதமா அபிநயத்தை பிடிக்கிறார்கள். இவங்க என்ன பண்றாங்களா, ஆடிக்கொண்டே என்ன பண்ணுறார்களா, மேடையினுடைய இந்த எண்டிலிருந்து வருகிறார்கள். முன்னால 12 அங்குலம் போகிறார்கள். முன்னால 12 அங்குலம் போனவர்கள் திரும்பவும் பின்னால 8 அங்குலம் வந்துடுறாங்களாம். பின்னால எத்தனை அங்குலம் வராங்க? 8 அங்குலம் வராங்க. திரும்பவும் என்ன பண்றாங்க? 12 அங்குலம் போறாங்க. ஆனா பின்னால எவ்வளவு வராங்க? 8 அங்குலம் தான் வராங்க. இவங்க ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள். 12 அங்குலம் போகிறாங்க, 8 அங்குலம் பின்னால வந்துடுறாங்க, திரும்பவும் ஆடுகிறார்கள். இப்படி ஆடிக்கொண்டே இருந்தா ஒரு சமயம் என்ன ஆகும்? 12 அங்குலம் அப்படி முன்னால வந்தாங்க, 8 அங்குலம் பின்னால போயிட்டாங்க. இப்ப மேடையிலிருந்து எவ்வளவு தூரம் உள்ள வந்துட்டாங்க? 4 அங்குலம் வந்துட்டாங்க. திரும்ப இன்னொரு தடவை 12 அங்குலம் போயிட்டு 8 அங்குலம் பின்னால் வந்தாங்க. இப்ப எத்தனை அங்குலம் பின்னால் வந்துட்டாங்க? 8 அங்குலம். திரும்ப இன்னொரு தடவை 12, ஒரு அடி வந்தாச்சு. அதே மாதிரி 2 அடி, 3 அடி, 4 அடி. கடைசியில் என்னாச்சு? ஒரு தடவை இப்படி வெளியில வந்தாங்க பாருங்க, மேடை விட்டு வெளியிலேயே போயிட்டாங்க. போயிடுவாங்களா இல்லையா? மேடையை விட்டு வெளியில போயிட்டாங்க. அப்ப நிகழ்வுதான் மரணம். புரியுதா உங்களுக்கு? கூடம் எடுத்து குடிபுக்க மங்கையர். 12 அங்குலம் நாம வெளியில விடுறோம், 8 அங்குலம் தான் வாங்குறோம். 4 அங்குலம் நமக்கு நஷ்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த 4 அங்குல நஷ்டம் தான் ஆயுள் கணக்கில் கணக்கெடுத்து ஆயுளை நாம இழப்பதற்கு காரணமாகிறது. இது ஏன்னு சொல்றாருன்னா, இதுதான் நாம வழக்கமா செய்கிறது. வழக்கமாக எப்படி நிகழ்கிறது என்று சொன்னால், 8 வாங்கி 12 செலவு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. 8 வாங்கி 12 செலவு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்படி 8 வாங்கி 12 செலவு, 8 ரூபா வாங்கி 12 ரூபாய் வித்தா என்ன ஆகுது? செலவு நஷ்டம் தானே. இதுதான் பிராண நஷ்டம். இந்த நஷ்டம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிற பொழுது மரணம் சம்பவிக்கிறது. இதை சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா சொல்ற. கூடம் எடுத்து, எது கூடம்? அது ஆடுற டான்ஸ் ஆடுற டயஸ் இதுதானா? கூடம் எடுத்து குடிபுக்க மங்கையரு. இந்த 2 பக்கமும் போறத 2 மங்கையர்னாரு. உண்மையிலேயே ஒரே பிராணம் தான், இப்படி போயிட்டு அப்படி வருது வெளியில. உபமானத்துக்காக அப்படி சொல்லுகிறார். 2 கூடம் எடுத்து குடிபுக்க மங்கையர் ஓடுவர் மீளுவர் நீடுவர் என் விரல். இந்த ஓடுவர் மீளுவர் 12 அங்குலங்கிறது, ஓடுவர் 12 அங்குலம், மீளுவர் என் விரல். கீழே இருக்கிற என் விரலை மீளுவருக்கு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அந்த 12 அங்குலம். நீடுவர் கண்டிப்பர் நாள் விரல். இந்த நீடுவர் நீண்ட காலமாக இங்கே இருந்து விடலாம், ஆடி விடலாம் என்று எண்ணுகிற அவர்கள் கண்டிப்பர் நாள் விரல் இழந்து கொண்டே வருவது 4 அங்குலம்.
அவர்கள் இறந்து கொண்டே வருவது மீளக்கொளின் அந்த 4 அங்குலத்தை எப்படியாவது அவர்கள் அதை மீளவும் சமாளித்து அதை பெறுவார்களே. ஆனால் இந்த 8 12 போனாங்களே, திரும்ப 8 வந்தாங்களே, 4 லூஸ் பண்ணாங்க இல்லையா, அதை எப்படியாவது திரும்பவும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களே. ஆனால் இந்த மேடையை விட்டு அவர்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை, அங்கே ஆடிக்கொண்டே இருப்பார்கள். எனவே பிராணாயாமத்தில் இழப்பு இல்லாமல் இருந்தால் உடலை விட்டு உயிர் நீங்குவது என்பது தள்ளி போகும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மீளக்கொளின் மீளக்கொளின்னா அந்த 4 இழந்தோமே அந்த 4ஐயும் மீள நீங்கள் கொள்ள முடியுமா? கோலம் அஞ்செழுத்தாமே. அதுக்கு உதாரணம் சொல்றாரு பாருங்க. உதாரணம் சொல்லு, கோலம்னு சொன்ன இந்த உடம்பினுடைய தெளிவு, இந்த உடம்பினுடைய அமைப்பு, அழகு. கோலம் எப்படி இருக்கும்னார், கோலம் உடம்பினுடைய அழகு அஞ்செழுத்தாமே. இந்த உடம்பு அழியாமல் நிற்கும்னு சொல்ல வந்தார். அழியாமல் நிற்குன்னு சொல்ல வருகிறவர் உடம்பு அழியாதுன்னு சொல்ல வருகிறார். உடம்பு அழியாதுன்னு சொல்ல வருகிறவர் எது போல அழியாதுன்னு சொல்றதுக்கு ஓமானம் தேடுறார். எது அழியாதுன்னு பார்க்கிறார். எதை சொல்றது? எல்லாமே அழியுது, எல்லாமே அழியுது. சூரியனை சொல்லலாமான்னா கூட அது கூட ஒரு நாள் அழிஞ்சிரும். சந்திரனை சொல்லவே வேண்டாம். எதை சொல்றது அழியாதுன்னு எதை சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தார். அழியாதுங்கிறது எதுன்னா ஆதி மந்திரம் 5 எழுத்தாக இருக்கக்கூடிய நமசிவாயம் தான் என்னைக்கு அழியாது. அதுபோல இந்த உடம்பு அழியாது நிற்கும்னார். அவர் எப்படி உதாரணத்தை சொல்றாரு பாருங்க. அழியாத பொருளாக விளங்குன்னு சொல்ல வந்தவர் 5 எழுத்து மாதிரி விளங்குன்னுட்டார். இந்த உடம்பு 5 எழுத்து போல விளங்கும். ஆதி மந்திரம் 5 எழுத்து நோக்குவார், மாதிரத்தினும் மற்றை மந்திர விதி வருமே. 5 எழுத்து யார் ஓதுகிறார்களோ அவர்கள் பார்க்கிற அந்த திசையில கூட மற்ற மந்திரங்கள் அவர்களை ஏதும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். அவங்கள ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றது கூட ஒரு இது இல்லை. அவங்க பார்க்கிற திசையில அவங்க எந்த திக்கை நோக்குகிறார்களோ அந்த திக்கிலேயே அந்த மந்திரம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அந்த நோக்கும் மாதிரத்தினும் அந்த 5 எழுத்து அவ்வளவு. அப்ப அதுல ஒரு குறிப்பு தருகிறார், 5 எழுத்துன்றதுல ஒரு குறிப்பு தருகிறார். எனவே நீ 5 எழுத்தினுடைய விரிவை கொண்டுதான் இந்த பிராணாயாமத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறார். 5 எழுத்தினுடைய விரிவாக கொள்ளுகிற பொழுது இந்த 5 எழுத்து என்பது பிரணவத்துக்கும் 5 தான். அகர உகர மகர நாதம் விந்து, விந்து நாதம், இந்த 5 அதுதான் நம்முடைய 5 எழுத்தினுடைய வடிவமாக நமசிவயவாகவும் இருக்கிறது. இப்படி இந்த ஆற்றலும் வடிவமாக விளங்குகின்ற இந்த 5 எழுத்து போல இந்த உடம்பு நிலை பெற வேண்டும் என்று நீ கருதினால் இந்த பிராண நஷ்டத்தை தவிர்த்தல் அவசியம் என்று தெரிந்து கொள். பிராண நஷ்டத்தை தவிர்த்தல் அவசியம் என்று ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவன் இந்த உடலை தந்திருப்பது இந்த ஒரு முறைதான், மீண்டும் தருவானாங்கிறதுக்கு ஒன்றும் தெரியல. அது என்ன செய்வான் ஏது செய்வாங்கிறதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியல. எப்படி என்ன நிச்சயப்பாடுன்னு ஒன்றும் தெரியல. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் பெரியவர்கள். அதனால இந்த பிறவி என்னங்க இது எதோலாம் இருந்தது, எதோ பிறவியெல்லாம் எடுக்குது இல்லையா. சிலந்திய அரசனா போட்டார், அரசன் கோச்சங்கச்சோட அப்புறம் அந்த சிவகணத்துள் புகுந்தார். ஒவ்வொன்றும் எந்தெந்த விதமான பிறவிகளை எடுக்கின்றன, எப்படி பிறவிகள் போகின்றன, இந்த கணக்கு நமக்கு இன்னும் சரியா தெரியல. அப்படி இருக்கிற பொழுது இந்த பிறவி வந்திருக்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. மானுட பிறவி கிடைச்சாச்சு, 5 எழுத்தை பத்தி தெரிஞ்சாச்சு, சிவன் தான் முழுமுதற் பொருள்னு தெரிஞ்சாச்சு. இன்னும் லெட்டஸ் வெயிட் அப்படின்னு ஏன் சொல்லணும்? இன்னும் எதுக்காக காத்திருக்கணும்? அதனால நீ உடனே என்ன செய்யணும், 5 எழுத்தை பிடித்துக்கொள், 5 எழுத்தை ஓது. இப்ப இந்த யோகத்தை சொல்லி கொண்டு வருகிற அந்த நிலையில நீங்க யோகத்தை ஒரு மிகப்பெரிய பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஒரு இயல்பாக கொண்டு வருவார், அதுதான் ரொம்ப முக்கியம். இதை நம்ம யோகம் என்று சொல்லுகிற பொழுது, இப்ப நம்முடைய திருமந்திரத்திலே நம்முடைய திருமூல தேவநாயனார் யோகத்தை பற்றி சொல்லி வருகிற பொழுது அதை நாம எந்த நோக்கில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருப்பார்.
இதெல்லாம் நமக்கு எப்படி சார் வரும், இது எப்படி சரிப்பட்டு வரும் என்றெல்லாம் நாம நினைந்து அதை கண்டு மலைத்து விடக்கூடாது என்பதில் கவனமா இருப்பார். பெரிய மலைப்பே ஏற்பட்டு ஆகா இதெல்லாம் இனிமே வேலைக்கு ஆகுமா, இனிமே நாங்க எப்படி இனிமே செய்து எப்படி வருகிறது என்றெல்லாம் நம்ம கருத வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பாருங்க, இதை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாதவர் தான் நம்ம திண்ணனார். திண்ணனார் அங்க போகிற பொழுது மலை மேலே ஏறுகிற பொழுது அவருக்கு என்னென்னவோ நிகழ்கிறது. இதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது? யோகத்தில் என்னென்னலாம் நிகழுமோ அத்தனையும் நிகழ்கிறது. கதிரவன் உச்சியில் நன்ன ஆர்கரி முழக்கம் கேட்பன்னாரு. அவருடைய திருச்செவியில, நம்முடைய திண்ணனாருடைய திருச்செவியில அந்த சத்தமெல்லாம் கேட்குதான். என்ன சத்தம்? முரசொலிக்கிற சத்தம், கடல் இரைச்சல், வண்டுகள் சத்தம், இன்னும் என்னென்னவோ பேர் இரைச்சல், முரசு ஒலிப்பது, இப்படியெல்லாம் சத்தம் கேட்குது. சங்கு நாதம் இதெல்லாம் கேட்குது. ஏன் இந்த 10 விதமான ஒலிகள்னா 10 நாடிகளும் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் யோகத்தில். இந்த 10 நாடிக்கும் ஒவ்வொரு நாடிக்கும் ஒரு வைப்ரேஷன், அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு. இப்ப ஒரு சவுண்டுலேருந்து இன்னொரு சவுண்டு வித்தியாசப்படுவதற்கு காரணம் ஃப்ரீக்வன்சி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஃப்ரீக்வன்சி வித்தியாசம். ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் ஷ்ரில்லா இருக்கும், ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சியாக இருந்தால் பாஸா இருக்கும். இல்லைங்களா? ஊஃபர் ட்வீட்டர்லாம் சொல்றானே, இதெல்லாம் என்ன ஒன்றும் இல்லை, ஒரே சவுண்டு தான். ஃப்ரீக்வன்சியை மாத்துறீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரே ஒலிய ஃப்ரீக்வன்சியை மாற்றிக்கொண்டே போனீங்கன்னா, அதனுடைய ஃப்ரீக்வன்சி மாத்துறீங்கன்னா அது ஷ்ரில் வாய்ஸாக போகும், ஹை. அதே தான். அப்ப இந்த 10 நாடியும் வைப்ரேட் ஆகிறது தான் 10 விதமான ஓசைகளாக கேட்கும். இவர் கேட்கிறாரு திண்ணனார் பார்த்து, யார இந்த முன்னால போனானே, யாரு நானனா? ஆனபது என்னடா ஏதோ சத்தமெல்லாம் கேட்குதுடா எனக்கு. டேய் என்ன சத்தம், வினோதமா இருக்குடா, இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை இந்த சத்தத்தெல்லாம், ரொம்ப வினோதமா இருக்கு. அது ஏதாவது வண்டா இருக்கும்னா அந்த மண்டு. அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஒன்றும் புரியாது. அவன் வண்டு தெரியாது அவருக்கு, அங்கேயே இருந்தவர் தானே. அந்த வண்டு சத்தம் கேட்காதவர் அவரு, காட்டிலேயே பிறந்து காட்டிலேயே வளர்ந்து காட்டிலேயே இருந்தவர். பொறுபுலி பார்வை பொழ்வாய் முளை என்று பொற்கை நீட்டனாரு. திண்ணன் குழந்தையா இருக்கிற பொழுது வாசல்ல இந்த முத்தத்தில் விளையாடி கொண்டு இருக்கிற பொழுது அங்க இந்த புலிக்குட்டியை கட்டி வச்சிருப்பாங்களாம். புலிக்குட்டி, இப்ப நம்ம வீட்டுல நாய்க்குட்டி கட்டுற புலிக்குட்டி கட்டி வச்சிருப்பாங்களாம். சேக்கிழார் சொல்றாரு, அதுக்கு பேரு பார்வை மிருகம்னு பேரு, பார்வை பொழ்வாய். இந்த புலிக்குட்டியை வச்சுதான் பெரிய புலியை பிடிக்க முடியும், அதுக்கு பார்வை மிருகம்னு பேரு. மான்குட்டியை வச்சு மானை பிடிப்பார்கள், யானை கன்றை வச்சு யானையை பிடிப்பார்கள். அதுபோல இந்த புலிக்குட்டியை அதை வச்சிருக்கிறாங்க, பார்வை மிருகம்னு பேரு. அதை வாசல்ல போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. அது என்ன பண்ணிச்சான், அது இது பக்கத்தில் விளையாடிக்கிட்டே இருந்தாரு. திண்ணனார் விளையாடுறாரு. இந்த நாகம் என்ன பண்ணா, அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கு, அங்க புலிக்குட்டி இருக்கு, இவன் இந்த பக்கம் கவனிச்சுட்டே இருந்தான். இது விளையாடிக்கிட்டே போய் இந்த புலிகிட்ட போயிடுச்சு, குட்டிக்கிட்ட போயிடுச்சு. அது என்ன பண்ணிச்சு, அந்த புலிக்குட்டி கொட்டாய் விட்டுச்சு, ஆன்னு வாயை திறந்துச்சு. புலியெல்லாம் அந்த குட்டியெல்லாம் கொட்டாய் விட்டுச்சுன்னா கொஞ்சம் நாழி ஆகும், டக்குன்னு நம்மள மாதிரி இல்லை. நம்மளும் சில பேர் அது மாதிரி விடுவான். இது கொட்டாய் அப்படி வாயை பிளந்து விட்டுச்சு. இந்த குழந்தை பக்கத்தில் இருந்தது, அந்த வாயை இப்படி திரும்பி பார்த்தது, கொட்டாய் விட்டுட்டு இருந்தது. அது கொட்டாய் விட்டதுன்னு தெரியல, ஏதோ குகைன்னு நினைச்சுக்கிட்டு கையை உள்ள விட்டுச்சு. கையை உள்ள விட்டுருச்சு. கையை உள்ள விட்டா அந்த வாயை மூடிச்சுன்னா என்ன ஆகும்? அது இந்த குழந்தைய ஊறுபடுத்தணும்னு அது நினைக்காது. ஆனா மூடிடும்ல, வாயை கொட்டாய் விட்டுட்டே திறந்தே வச்சுட்டு இருக்க முடியும். அது மூடிச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். இந்த ஸ்ட்ராப்லிங் மிஷின்ல ஸ்ட்ராப்லர் போடுற மாதிரி டக்குன்னு பஞ்சு பண்ணிடாது. நல்ல வேலையா இவன் பார்த்துட்டான். பார்த்த உடனே என்ன பண்ண, அந்த குழந்தை அந்த புலி வாயை திறந்திருக்கு, கையை உள்ள விட்டுருக்கான். ஓடி போய் திண்ணனார அப்படி பிடிச்சி ஒரு உருவி, இந்த குழந்தை இனிமே எதிர்காலத்தில் அப்படி போகக்கூடாதுன்னு என்ன பண்ணும், ஒரு மிரட்டு தானே சரி பண்ணும். என்ன இப்படி பண்ண, இனிமே நீ பண்ணுவே அந்த மாதிரி அப்படின்னுட்டு இந்த பக்கத்தில் இந்த மரத்தில் இருக்கிற ஒரு கொம்பை ஒடிச்சு அடிக்கிற மாதிரி அப்படி பாவலா பண்ணி அடிக்க போனான்.
உடனே இது ஓன்னு கத்தி 2 கண்ணையும் தார தாரையா தண்ணி ஊற்றி அழுதுச்சான். எது? இந்த திண்ணனுங்கிற குழந்தை. அந்த 2 கண்ணிலேருந்து தண்ணி வந்தது. அது சேக்கிழார் சொல்றாரு, பிற்காலத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வருகிற இடரை நீக்குகிற இந்த 2 கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்ததுன்னார். ஏன்? பிற்காலத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வருகிற இடர்களை நீக்கிற கண்ணா என்ன அப்படின்னாரு, சிவபெருமானுக்கு வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். சிவபெருமானுடைய கண்ணில இருந்து குருதி வழிஞ்சி அந்த குருதியை நீக்குவதற்காக அல்லவா இந்த 2 கண்களும் பயன்பட போகின்றன பிற்காலத்தில். அதனால 2க்கும் ஏற்படுகிற இடர்களை தீர்க்கின்ற கண்கள்ல கண்ணீர் வந்ததுன்னார். பொறுபுலி பார்வை பொழ்வாய் முளை என்று பொற்கை நீட்ட தாதை கை கொண்டு ஓச்ச. அந்த மரத்திலிருந்து எடுத்து ஓச்சுறானா, இரு சுடர்க்கு உருகன் தீர்க்கும் இருவளர் கண்ணீர் மல்கி. 2 சுடர் சூரிய சந்திரர்களுக்கு பிற்காலத்தில் நிகழ்போகிற அந்த துன்பங்களை நீக்குகிற 2 கண்களிலும் கண்ணீர் கடகடன்னு ஊத்திச்சான். இந்த தண்ணி ஊத்துறோன்னு எப்பவுமே பாருங்க, அப்பா அடிக்கிறதுக்கு முன்னாடியே பையன் அழ ஆரம்பிச்சிருவான். ஐயோ ஐயோன்னு கத்துவான். வலிக்குதே வலிக்கிறேன். அடிக்கவே இல்லையடா. இல்லை அடிச்சா வலிக்கும் இல்லை, அதுக்கு தான் இப்பயே கத்துறேங்க. இந்த சத்தத்தை கேட்டு தாய் உடையாந்துருவா. இந்த காட்சி அங்கேயும் காட்டுறாரு அவர். இப்படி ஓங்கன்னு இவன் ஓடு அழ 2 கண்ணிலையும் தண்ணியா ஊத்துச்சு. இந்த உள்ள இருந்தா அவ ஓடி வெளியில வந்துட்டாளாம். அவ தாய் என்ன பண்ணீங்க என் பிள்ளைய அப்படின்னுட்டு வந்து அந்த குழந்தைய எடுத்து வச்சு அப்படி இடுப்புல வச்சுக்கிட்டாலாம். இடுப்புல வச்சுக்கிட்டு அந்த அழுகை எப்படி மாத்தினான்னு இந்த கண்ணீரை சேக்கிழாருக்கு என்ன நன்றி கடன் பட்டிருக்கோன்னு தெரியல. கோடி கோடியா கொடுக்கணும் அவருடைய அந்த வளத்துக்கு, சொல்லுகிற வளத்துக்கு. என்ன பண்ணாரா, வரு துளி முத்தம். முத்தம்னு என்ன அர்த்தம்? முத்து முத்தா வருது அந்த கண்கள்ல இருந்து கண்ணீர். இந்த கண்ணீரை மாத்துறதுக்கு அவன் என்ன பண்ணலாம், முத்த முத்தால தானே மாத்த முடியும். அதனால வருதுளி கண்ணீர் முத்தம் வாய் முத்தம் கொள்ள மாற்றினாரு. எப்படி இந்த முத்தம் மாத்துறதுக்கு இவ ஒரு முத்து கொடுத்தாளா? என்ன முத்தம் முத்தமா கொடுத்தாளா அந்த கண்ணு? கண்ணா கவலைப்படாதரா, அப்பாவை அடிச்சு விடலாண்டா, அது இப்படித்தான்டா சனியண்டான்னு இவருக்கு தான் சாக்குன்னு ஆயிடுச்சு. சில பேர் குழந்தைய சாக்கா வச்சுதான் இல்லையா, நமக்கெல்லாம் வசவு அப்படின்னுட்டு அது அப்படித்தாண்டா அப்படின்னு. வருத்துளி முத்தம் வாய் முத்தம் கொள்ள மாற்றி. இது கண்ணீர் முத்தம், துளி முத்தம், இதை வாய் முத்தம் கொள்ள மாற்றினார். இதுதான் பின்னால் அவருக்கு பாடமாச்சு. ஓ, முத்தத்தை முத்தத்தால தான் மாத்தணுமா? அப்ப ஊனுக்கு ஊன் தான் மருந்தா? அப்ப கண்ணுக்கு கண் தானே மருந்து என்று கண்ணுக்கு இடர் இருக்கிற பொழுது இந்த கண்ணை மாத்தினாராம். இது தாய் கொடுத்த பாடம்னாரு. எங்க வைக்கிறார் பாருங்க அந்த பாடத்தை, குழந்தையா இருக்கிற பொழுதே வைக்கிறார். அவருக்கு அந்த இந்த நிலையில யோக நிலையில ஏற்படுகிறவர்களுக்கு என்னென்னலாம் மாறுபாடுகள் ஏற்படுகிறதோ அத்தனை மாறுபாடு ஏற்படுதான். சத்தம் கேக்குது, 10 நாடி இதாகுது. அது மட்டும் இல்ல, மேல ஏற ஏற படி ஏற ஏற நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், மூச்சு வாங்கும். உடம்பு பாத்தீங்கன்னா அப்பதான் என்ன உண்மையான வெயிட்னே தெரியும். இவ்வளவு வெயிட்டா இந்த உடம்பு, இந்த வெயிட்டை தூக்கிட்டு மேல போக வேண்டியதா இருக்கு. அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம் இல்லைங்களா? ரொம்ப சிரமப்படுவோம். மேல ஏற ஏற இந்த உடம்பை தூக்குறதுக்கு அவ்வளவு சிரமப்படுவோம். பின்ன இருக்காதா அப்படின்னா 4 பேர் தூக்க வேண்டிய வெயிட்டை ஒரு ஆளா தூக்கிட்டு போனா இது அப்படித்தான் இருக்கு, சிரமம் தானே. அப்படி தூக்கிட்டு போ. இவர் சொல்றாரு மேல ஏற ஏற, அடே நானா இங்கு என் மேல் பாரம் ஒன்று போவது போல் உள்ளது, என் இது அப்படின்னு கேட்கிறாராம். மேல போக போக வெயிட் குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னாராம். இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் யோகத்தின். அவருக்கு தெரியுமா யோகம்னா? இல்ல. அப்ப நல்லா தெரியுது, அன்பு சிவத்தின்பால் அதிகமாக அதிகமாக யோகத்தின்பால் செல்லுகிற நெறி திறக்கின்றது என்பது தெரிந்து கொள்ளுகிறோம். அதனால யோகம் என்று சொன்னா அது ஒரு தனி பயிற்சி இல்ல, சிவத்தின்பாலுடைய அன்பு சிறத்தல். இந்த அன்பு சிறக்கிற இந்த பயிற்சி இருக்கு பாருங்க, அன்பு சிறக்க 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 யோகத்துக்குள்ள நாமளும் நம்மை அறியாமலேயே நுழைய ஆரம்பிச்சோம். அது நுழைதல், அதுதான். அதனாலதான் சரிகை கிரியை யோகம்னு வச்சாங்க. சரிகையில ஒரு வளர்ச்சி, கிரியையில ஒரு வளர்ச்சி, யோகத்தில் ஒரு வளர்ச்சி என்று சொல்லி தொடர்ந்து நாம சிந்திப்போம் என்று சொல்லி 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய,
ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். குழந்தைங்கள்லாம் திருமந்திரம் கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி.